பார்ப்பனர் ஆதிக்கத்துக்கு எதிரான கழகங்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்றன. அது கூர்மை பெற்ற அரசியல் வடிவமாக அயோத்திதாசர்கள் ஆரம்பித்து பார்ப்பனர் அறிக்கையாக வந்து நீதி கட்சியாக மாறுகிறது. அது பெரியாரினுடைய காலத்தில் சுயமரியாதை இயக்கமாக மாறுகிறது. பெரியார் சுயமரியாதை. நீங்க இந்த பெரியாரை விமர்சிக்கக்கூடிய போலி தமிழ் தேசியம் சீமானோ அல்லது மத்த கும்பலோ திராவிடர் கழகம் தான் பேசிட்டு இருப்பேன். ஏன் திராவிட பேர் வச்சா, ஏன் திராவிட பேர்? அவர் திராவிட பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சாரு? சுயமரியாதை இயக்கம் வச்சாரு. சுயமரியாதை இயக்கம், மரியாதையை, சுயமரியாதை, ஒருவனுடைய மரியாதையை முன்னிறுத்துகின்ற ஒரு கொள்கையை முன்வைத்த இயக்கம் அதுதான் வச்சார். அப்ப சுயமரியாதை இயக்கம் தான். அதுதான் எஸ்விஆர் ஒரு கட்டுரையில அழகா எழுதியிருப்பார். எல்லாருமே சுயராஜ்யம் கேட்டான். யாரு? காங்கிரஸ் கட்சிக்காரன் சுயராஜ்யம் கேட்டான். இவர் சுயமரியாதையை கேட்டார். சுயமரியாதை இல்லாத சுயராஜ்யம் எதுக்கு? இன்றைக்கு சுயராஜ்யம் இருக்கிறது, ஆனால் சுயமரியாதை இல்லை. இந்தியா என்கின்ற கட்டமைப்பு சுயராஜ்யம் கொண்ட கட்டமைப்பு, ஆனால் அந்த சுயராஜ்யத்திற்குள் சுயமரியாதை இல்லை. ஏனால் சுயமரியாதை என்ற ஒன்றுக்காக போராடிய தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியார் 2 பேர் தான். 2 பேர். இந்த 2 பேருக்கு எதிராகத்தான் காங்கிரஸ் கட்சியும் இந்து மகா சபையும் RSSம் அன்றிலிருந்து இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் வரலாறு. சுயமரியாதையை மையப்படுத்தினார்கள். நீதி கட்சியை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுவார். நீதி கட்சிக்கு ஒரு எல்லை இருக்கிறது. நீதி கட்சிக்கு நீண்ட கால இலக்கு அல்ல. அதிகாரத்தில் பார்ப்பனர் ஆதிக்கத்தை கேள்வி எழுப்ப வேண்டும், தகர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கில வேலை செய்தார்கள் அவர்கள். அவங்க அந்த அளவுதான். அவங்க சமூக சீர்திருத்தத்தை நோக்கி நகரவில்லை. அரசியல் அதிகார பகிர்வுல பேசினாங்க. அரசியல் அதிகார பகிர்வு வேண்டும் என்றால் அனைத்து மக்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசினார்கள். அப்படிதான் பேசினாங்க. அப்படிதான் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க. 44% பிற்படுத்த, அதாவது இந்துக்கள் இருக்கக்கூடிய பிற சாதிகளுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு 8%, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு 16%, பார்ப்பனர்களுக்கு 16% கொடுத்தாங்க. என்ன சண்டையாச்சு? இந்த பார்ப்பன கடப்பாறை தூக்குற ஆளுக்கு சொல்லுவோம், தம்பி பார்ப்பனர்களுக்கு 16% இடம் கொடுத்தப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் 3% தான் இருந்தான். 16% இடம் ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அவன் என்ன கேட்டான்னா, எனக்கு 16% பத்தாது, 100% கேட்டான். இதான் சண்டை. நீ கொடுக்குறியா 100%?